Hi guys, welcome to Decibel Auto. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு Kia Karan Clavis கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் மாடல். இதில் ஹெட் யூனிட்டோ எந்த வித இதுவுமே கிடையாது, என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ இதுக்கு பேனலும் ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ப்ராப்பரான பேனல் கிடையாது. அந்த ஒரிஜினல் பேனலே கட் பண்ணி ஆல்டர் பண்ணி மாட்டுற மாதிரி தான் சுச்சுவேஷன் இத்தனை நாள் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ அதுக்கு ப்ராப்பர் பேனல் வந்தாச்சு. இப்போ நம்ம தான் ஃபஸ்ட் அது ப்ராப்பர் பேனல் போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ப்ராப்பர் 3-வே ஆக்டிவ் செட்டப் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். தோ அது வந்து கீபோர்டாக இருந்தால் கூட எனக்கு 3-வே ஆக்டிவ் சிஸ்டம் தான் வேணும்னு கேட்டார். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் கீபோர்டு இல்லாமல் ஐடி கம்பெனிஸ்க்கு இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் எனக்கு ஒரு ப்ராப்பரான 3-வே செட்டப் தான் வேணும். நான் தான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் மியூசிக் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நார்மலாக கீபோர்ட்ஸ் 3-வே ஆக்டிவ் சிஸ்டம் சான்ஸே இல்லை. நிறைய என்கொயரிஸ் வரும், பட் யாருமே வந்து முன் வந்து அதை செஞ்சது கிடையாது. இவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கீபோர்டுக்கு ஒரு 3-வே என்ஜாய் பண்ணணும்னு நினச்சது ஹாப்பி. நம்ம சில கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்தோம், பட் அவர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஆல்பைன் தான் வேணும், ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஆல்பைன் தான் வேணும்ட்டாரு. இது பட்ஜெட்டு, எனக்கு ஆல்பைன் தான் ஸ்பீக்கர்ஸ் வேணும், நீங்கள் வேறெல்லாம் இது வேணால் போட்டுக்கோங்க, ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆல்பைன் மட்டும்தான் வேணும். ஓகே, ஆல்பைனோட நம்ம ஒரு ரொம்ப ஹை எண்டுக்கும் போகாமல் ரொம்ப பேசிக்கும் போகாமல் ஒரு S2 ஸ்பீக்கர்ஸ் டைப் S2 தான் நம்ம எப்பவுமே இந்த ஆல்பைன் சீரிஸ் பொறுத்தளவுக்கு போட்டுருக்கோம். அது ஃப்ரண்ட் காம்பனண்ட். ரியரில் பார்த்தீங்கன்னா ரியர்லி ஒரு டைப் S2 காம்பனண்ட்டாக போட்டிருக்கோம், அதுவும் ஆக்டிவாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் ஒரு மிட்ரேஞ்ச் டிபி சீரிஸ், ஏன்னா மிட்ரேஞ்ச் வந்து நம்ம S2 சீரிஸில் கிடையாது, டிபி சீரிஸில் மிட்ரேஞ்ச் அவைலபிளாக இருக்குங்களா, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிட்ட போகாது, 6 கம்மியாக தான் வரும். ஸோ 6 ஒரு டைப் 6க்கு போகும்போது 6 வந்து 3-வேல அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரைஸ் பாயிண்ட் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போயிடும். ஸோ அதை கட் டவுன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், அவுட்புட்லேயும் பெரிய காம்ப்ரமைஸ் இருக்காது, ஏன்னா அது ஹை ரெசல்யூஷனும் கூட. ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ அதை சூஸ் பண்ணிட்டோம். டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா அகைன் நாக்கமிச்சி தான், 530 10 சேனல் டிஎஸ்பி. அப்புறம் ஹெட் யூனிட் வந்து எப்போ போல் அதில் எந்த வித சேஞ்சஸும் நம்ம கொண்டு வரதில்லை. 99% பையனே தான் போடுறோம், பையனோட 665 தான் யூஸ் பண்ணுறோம். எல்லா செட்டப்புக்குமே இதான் யூஸ் பண்ணுறோம். ஐ மீன் அந்த வண்டியில் ஹெட் யூனிட் இல்லை அப்படின்னா நம்ம ரெக்கமெண்டேஷனாக 6650 தான் இருக்குது. ஏன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரிலையபிளான ஹெட் யூனிட்டுங்கிறது ஃபைனலில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. இதே மாதிரி ஹெட் யூனிட் ஜேவிசியில் கொண்டு வந்திருக்கான், பட் அது நமக்கு கிடைக்காது, வாய்ப்பு இல்லை. சேம் இதே இது அப்பயே இருக்குது, ஜேவிசியில் மாடல் கொண்டு வந்திருக்கான், பட் நமக்கு அது கிடைக்குமான்னு தெரில. கிடைச்சா நம்ம ட்ரை பண்ணலாம், அடுத்த ஒரு ட்ரை. ஏன்னா ஜேவிசி வந்து கண்டிப்பாக ஒரு ஃபைனலோட ஒரு ஸ்டெப் அந்த வோக்கல்ஸ் இதெல்லாமே ரொம்ப இதோட ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ இமேஜ் நமக்கு கிடைக்கும். பட் அக்கிலி இம்போர்ட்டர் மனசு வச்சு தான் கொண்டு வரணும், கொண்டு வந்தால் பரவாயில்ல. இந்த வீடியோ மூலிமா இம்போர்ட்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தர, அந்த ஹெட் யூனிட்டோட லிங்க்கு செக் பண்ணி பாருங்கள். ஆம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆம்பிளிஃபையர் தான், சிங்கிள் 5 சேனல் ஆம்பிளிஃபையர் ஃப்ரம் Rezo. இப்போ இது ரீசெண்ட் டேஸில் நம்ம இந்த 5 சேனல் ஆம்பிளிஃபையர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ சேனல் 100 வாட் கிடைக்குது, சப்வூஃபருக்கு ஒரு 500 வாட்ஸ் ஆர்எம்எஸ் நம்மளுக்கு கிடைக்குது 2 ohms 1 ohmல. ஸோ இது ப்ரைஸும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது, 17,000 தான் எம்ஆர்பி வருது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு இங்கே வந்து மல்டிபிள் ஆம்பிளிஃபையர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இதில் ஸ்பீக்கர்ஸ் அவுட்புட்டு 100 வாட் கிடைக்குது. ஸோ நம்ம எந்த ஸ்பீக்கர்ஸ் வேணால் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த ஸ்பீக்கர் தான் போடணும்னு அவசியம். 100 வாட் அவுட்புட் இருக்கும்போது ஈஸியாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த ஸ்பீக்கர்ஸ் வேணாலும். அவுட்புட்டும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆம்பிளிஃபையர் 5 சேனல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட்டில் ஒரு 12 inch டுவெல் வாய்ஸ் காயில். அந்த கஸ்டமர் ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட் தான் சப்வூஃபர் வேணும்னு கேட்டிருந்தார் ஸ்பெசிஃபிக்காக. அது ஸ்பீக்கர்ஸும் தென் சப்வூஃபர் மட்டும்தான் அவருக்கு ஒரு கொரி வச்சிருந்தார், இது மட்டும் யூஸ் பண்ணுங்க, மற்றது வேணால் இது வேணால் போட்டுக்கன்ட்டார். அதை பவர் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே 5 சேனல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ மிட் ரேஞ்ச் அண்ட் டியூட்டர்ஸ் எல்லாமே வந்து டிஎஸ்பியில் இருக்குது. அவுட்புட் ஆஸ் யூஸ்வல் சூப்பராக வந்திருக்கு. இந்த கஸ்டமரும் ஹாப்பி. அவர் என்னென்ன எதிர்பார்த்தோன்னா எனக்கு அது கிடச்சதுன்னாரு. சந்தோஷம், மிக்க சந்தோஷம். ஏன்னா ஒரு வெளியூர்லேருந்து வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் ஒரு, ஏன்னா நார்மலாக ஒரு டாக்ஸி பர்சன் வந்து அவங்க அந்த வண்டியில் எந்த அளவுக்கு அதை சம்பாதிக்க முடியுமோ, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ நினச்சி தான் அந்த வண்டி வாங்கி அது தொழில் பண்ணுறாங்க. பட் இவர் வந்து அந்த தொழிலும் பண்ணி ஒரு பேஷனாக ஆடியோ எனக்கு கொண்டு போகணும், அதை கேட்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சது ஹாப்பி. ஸோ அவர் நினச்ச மாதிரியே அது அவுட்புட்டும் கிடச்சிது. ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. டெமோ போட்டிருக்கோம், பாருங்கள். எனி இன்ஃபர்மேஷன் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.
சேவகம் செய்பவன் நான் அல்லவா இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா மடி